Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நீட் யூஜி 2024க்கு புதுசா ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. தூத்துக்குடியில ரெண்டு சென்டருக்கு டிஃபரண்ட் क्वेश्चन பேப்பர் கொடுத்தாங்க. என்டையர் இந்தியாவுக்கும் 23 லட்சத்தி சில்லற பேர் ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் 99% ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு क्वेश्चन பேப்பர், less than 1% ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் டிஃபரண்ட் क्वेश्चन பேப்பர் ஒரே செஷன்ல நடக்கிற ஒன் எக்ஸாம். அந்த எக்ஸாம் பேரே நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் கொடுக்கறதுங்கிறது சரியா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது தூத்துக்குடியில ரெண்டு சென்டருக்கு டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் என்டையர் இந்தியா. இந்தியாவில் கொடுத்த கொஷின் பேப்பர்ல இருந்து இது மாறுபட்டு இருக்கு. அதே போல தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடி அந்த ரெண்டு சென்டர் அல்லாத மற்ற சில சென்டர்ல சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் போயிருக்கு. இது சம்பந்தமா ஹரியானாவை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்டோட அப்பா கேஸ் பதிவு பண்ணியிருக்கிறாரு. எந்த செக்ஷன்ல அவர் கேஸ் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதோட நியாயத்தன்மை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம கடகடன் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீட் யூஜி 2024 ரோ gave wrong question paper, no extra time to compensate parents from a center in Haryana's Bahadurgarh complaint. பகதூர்கர் அப்படிங்கிற இடத்துல இருந்து. ஓகே, இப்போ ஃபாதர் ஆஃப் நீட் ஆஸ்பிரண்ட் ரித்தேஷ், அவர் பேர், அந்த ஃபாதர் அனில் அஹ்லாவாத், பிஸ்னஸ் டுடேக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவங்க குழந்தை ஹர்தயால் பப்ளிக் ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன, மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா அட் த ஹார்ட் ஆஃப் த இஷ்யூ, இதுதான் மெயின் இஷ்யூ, ப்ராப்ளம், சென்டர் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ். அக்கார்டிங் டு மிஸ்டர் அஹ்லாவத், ஸ்டூடெண்ட்ஸ் அட் த பகதூர்கர், தூத்துக்குடியில் இருக்க ரெண்டு சென்டர் அண்ட் தமிழ்நாட்டில் ஒரு சில சென்டரில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு, were initially provided with two sets of question paper, QRST and MNOP. அது எப்படி சார் ஒரு செஷன்ல நடக்கிற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு டூ டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் வரும்? அப்போ அதுக்கு காமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் இல்லாமல் போயிடுதே. அப்புறம் ஏன் டூ டைப்ஸ், டூ செட்ஸ்? இந்த இடத்துல முதல்ல QRST MNOPங்கிறது எதை சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இதை டீட்டெயிலாக விசாரிக்கலாம். இப்போ QRST இந்த நாலுமே பாட்டனி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, 4 சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 கொஷின், டோட்டலாக 200 கொஷின் இருக்குன்னா இந்த 200 கொஷின்ஸுமே இந்த டைப் ஆஃப் கொஷின், இந்த டைப் ஆஃப் கொஷின் பேப்பர், இந்த டைப் ஆஃப் கொஷின் பேப்பர், QRSTன்னு 4 டைப் ஆஃப் கொஷின் பேப்பர்லையும் சேம் 200 கொஷின்ஸ் தான் இருக்கும். பாட்னியில் 50, ஃபிசிக்ஸில் 50, சுவாலஜியில் 50, கெமிஸ்ட்ரியில் 50ன்னு. ஆனால் இந்த 200 கொஷின்ல பாட்னி 50, சுவாலஜி 50, கெமிஸ்ட்ரி 50, பிசிக்ஸ் 50 சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்டர் மட்டும் என்ன ஆகும், மிக்ஸ்டா இருக்கும். ஏன் மொதல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு Q கொடுத்தாங்கன்னா, ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டுக்கு R கொடுத்தாங்கன்னா, மூணாவது ஸ்டூடெண்ட்டுக்கு S கொடுத்தாங்கன்னா, நாலாவது ஸ்டூடெண்ட்டுக்கு T, அப்புறம் அஞ்சாவதுக்கு Q, ஆறாவதுக்கு R, ஏழாவதுக்கு S அண்ட் எட்டாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு T இப்படின்னு வரும். அப்போ ஒரே கொஷின் பேப்பர் அடுத்தடுத்து இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்ல சைட் பை சைடு உட்கார்ந்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வராது. அதை உறுதிப்படுத்துறதுக்காக ஒரே கொஷின் பேப்பர்னா ஒரே ஆர்டர்ல இந்த 200 கொஷினும் இருக்காது, ஜம்பிள் ஆகி இருக்கும். கியூல வேற ஆர்டர், ஆர்ல வேற ஆர்டர், ஆர்டர் ஆஃப் கொஷின் மட்டும் மாறி இருக்கும். இந்த 200 கொஷினும் இந்த QRST டைப்ல QRSTன்னு அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே வருவாங்க. சரி, இப்போ இதுல பிரச்சனை கிடையாது. அடுத்து MNOPன்னு 4 டைப் ஆஃப் கொஷின்ஸ். இந்த 4 டைப்லையும் பாட்னி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு ஒவ்வொன்றுக்கும் 50 கொஷின்னு டோட்டலாக 200 கொஷின் இருக்கும். ஆனால் QRSTல இந்த 200 கொஷின் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆர்டர் மட்டும்தான் மாறி இருக்கணும். MNOPல இந்த 200 கொஷினுமே இந்த 200 கொஷின்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேற 200 கொஷின் பேப்பரே மாறி இருக்கும். எம்ல இந்த 200 கொஷின் டிஃப்ரெண்ட் ஆர்டர், இந்த 200 கொஷின் என்ல டிஃப்ரெண்ட் ஆர்டர், ஓல டிஃப்ரெண்ட் ஆர்டர், பில டிஃப்ரெண்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகி இருக்கும். இதுதான் QRST அண்ட் MNOP. இப்போ காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு வந்துருச்சு. அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது அவங்க இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்றாங்க, நேர்மைத்தன்மையை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ QRSTங்கிற கொஷின் பேப்பர் தான் இந்தியா முழுக்க எழுதக்கூடிய
100% கொஸ்டின் பேப்பர் 100% மாணவர்களுக்கும் 23 லட்சத்தி வாட் எவர் த நம்பர் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் காப்பி அடிக்கக்கூடாது, மால் ப்ராக்டிஸ் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக QRST அந்த 200 கொஸ்டின் மட்டும் ஜம்பிள் ஆகியிருக்கும். பட் சேம் 200 கொஸ்டின் பேப்பர் தான் QRSTன்னு ஒவ்வொரு டைப்லையும் இருக்க போது. இந்த செட்டு தான் எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்துருக்கணும். தவறுதலாக இங்க யாருடைய தவறு இருக்கு? இன்விஜிலேட்டர்ஸோட தவறா, அல்லது கோச் அந்த சென்டர் எக்ஸாம் சென்டரோட தவறா, இல்ல NTA கொஸ்டின் பேப்பரை அனுப்பும் போதே அந்த ரீஜனுக்கு அபிஷியலா இருக்கிறவங்களே தெரியாம தவறுதலா மாத்தி வச்சுட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 5:30 வரைக்கும் எக்ஸாம் முடிச்சு வெளியே வர வரைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னு தெரியாது. இங்க ஸ்டூடெண்டோட தவறு எதுவுமே கிடையாது. வெளியே வந்து அந்த ஆன்சர் கீ வந்து யூடியூப்ல எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா, அப்பதான் பாக்குறாங்க அட கன்றாவியே நமக்கு கொஸ்டின் ஒண்ணு கூட அங்க இல்லையே, ரெண்டுக்கும் மேட்சே ஆகலையே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கர பேனிக். என்ன அப்படின்னா, நமக்கு பேப்பர் கரெக்ஷன் ஆகுமா, திருத்தி மார்க் வருமா, இல்ல நம்மளை அம்போன்னு விட்டுருவாங்களா, அந்த பயத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இருந்ததுனால அது சரியா தவறா நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கிறது வந்து தப்பா கொடுத்துட்டாங்க, மாத்தி கொடுத்துட்டாங்கிறது ரெண்டாவது. முதல்ல நமக்கு திருத்துவாங்களா, நமக்கு வந்து ரிசல்ட் வருமா, நீட் ஸ்கோர் கார்டு விடுவாங்களா, நம்மளை அம்போன்னு கை விட்டுருவாங்களாங்கிற பயத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் மே 5ஆம் தேதியிலேருந்து ரிசல்ட் வர வரைக்குமே இருந்தாங்க. பக்குன்னு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், ஸ்கோர் கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பேப்பரை திருத்தி இருக்கிறாங்க, கரெக்டா ஆன்சர்லாம் போட்டுருக்காங்க, ஸ்கோர் கார்டு கொடுத்துருக்காங்கிற ஒரு தெளிவே அவங்களுக்கு வந்துச்சு. பட் இங்க என்ன தவறு? QRSTக்கு மேல MNOP கொடுத்துட்டு போறாங்க. இதுல என்ன தப்பு அப்படின்னா, இதுல இந்த பேரண்ட் கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கேஸும் பதிவு பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல கொடுத்துருக்காங்க. பேரண்ட் சொல்றாங்க, we filed a petition in the Delhi High Court on this matter. We argued that the incorrect paper distribution violated the principles of equality. Educationல equality இருக்கணும் இல்லையா, section 14 of Indian Constitution equality இருக்கணும் இல்லையா, சமத்தன்மை இருக்கணும் இல்லையா. அப்போ ஒரு செஷன்ல, அப்ப JEEல டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் வருதுன்னு வாதாடுவாங்க. ஆனா JEEல எப்படி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் வருது? மார்னிங் ஒரு கொஸ்டின் பேப்பர், ஆஃப்டர்நூன் செஷன். டிஃப்ரெண்ட் செஷன்ல போறவனுக்கு மார்னிங் செஷன் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கிடைச்சிரும்ல. அப்போ ஆஃப்டர்நூன் செஷனுக்கு வேற கொஸ்டின் பேப்பர், அடுத்த நாள் காலையில் ஒரு கொஸ்டின் பேப்பர், மதியானம் ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ டிஃப்ரெண்ட் செஷனுக்கு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர். பட் JEEலேயே ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறேன், மார்னிங் செஷன் எழுதுனா எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தானே இருக்கும். மார்னிங் செஷன்லேயே டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களா? கிடையாது. அதுதான் இங்கே விஷயம். இப்போ ஒரே செஷன்ல எதுக்கு 2 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்க? அப்போ MNOP எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதில் இந்த பேரண்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க, QRSTங்கிறது பிரைமரி கொஸ்டின் பேப்பர், அதே போல் MNOPங்கிறது பேக்கப். அது என்ன சார் பிரைமரி பேப்பர் அண்ட் பேக்கப் பேப்பர்? பிரைமரி அப்படிங்கிறது ஆக்சுவலாக QRST அப்படிங்கிற 4 கொஸ்டின் செட் இருக்கும், 200 கொஸ்டினும் அது எல்லாத்துலேயும் சிமிலராக தான் இருக்கும். அந்த QRST கொஸ்டின் பேப்பர் தான் பிரைமரி பேப்பர், எல்லாருக்கும் அதுதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். MNOP அப்படிங்கிறது பேக்கப். பேக்கப்னா என்ன? தவறுதலாக கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, அல்லது கொஷின் பேப்பர் டேமேஜ் ஆகி போயிடுச்சு, கொஷின் பேப்பரில் இஷ்யூ வந்துருச்சு, ஏதாவது தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் வரும்போது QRSTக்கு பதிலாக MNOP பயன்படுத்துவாங்க. பட் தூத்துக்குடியில் எந்த பிரச்சனையும் வரல, இந்த ஹரியானாவில் இந்த குழந்தை எழுதின ஸ்கூலில் எந்த பிரச்சனையும் வரல, தமிழ்நாட்டிலையும் சில பள்ளிகளில் சில சென்டர்ஸில் எக்ஸாம் சென்டர்ஸில் எக்ஸாம் எழுதும் போது சில குழந்தைகளுக்கு கொஸ்டின் பேப்பர் மாறி போயிருக்கு. அங்கே எந்த பிரச்சனைனால மாறி போகல, மிஸ்ஹேண்ட்லிங், தவறுது, மனித தவறினால அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் மாறி போயிருக்கு. அதனால ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒன்று இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால செக்ஷன் 14 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த இதை பேஸ் பண்ணி இந்த பேரண்ட் நமக்கு கேஸ் போட்டிருக்கிறார். எங்க? டெல்லி ஹைகோர்ட்ல. இதே போல தூத்துக்குடியை சேர்ந்த அந்த 2 சென்டர்ல இருக்க மாணவர்களும் ஒன்றிணைஞ்சு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ ஸ்டூடெண்ட், நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க. 23 லட்சம் பேர்ல 99.9% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், 0.1% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அதை விட கம்மியான நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா திருத்தி வரக்கூடிய மதிப்பெண்களை நம்ம அப்படியே எடுத்துக்கிறது சரியா இருக்குமா? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லை. ஒரு குழந்தைக்கு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர், அதாவது 23 லட்சம் குழந்தைங்களுக்கு, சில நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு மட்டும்
என்டையர்லி டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர். அப்போ 2 டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பருக்கு ஒரே மெத்தடில் அசஸ்மெண்ட் வச்சு நீங்கள் ரிசல்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல ஒரு கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்து ஒரு கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தால் டஃப்பான கொஷின் பேப்பர் எழுதின அத்தனை குழந்தைங்களும் பாவம் இல்லையா? இப்போது ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா, எம்என்ஓபி அப்படிங்கிற டைப் ஆஃப் கொஷின்ஸ் அந்த கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, அது வந்து கியூஆர்எஸ்டியை விட ஸ்லைட்லி டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு அந்த கொஷின் பேப்பரை எழுதின மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. பயாலஜி நோ இஷ்யூ, பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கியூஆர்எஸ்டி அளவுக்கு ஈஸியாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கையில் 2 டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் எது ஈஸி எது டிஃபிகல்ட் அப்படிங்கிறத தாண்டி 2 டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் ஆன் த சேம் டே சேம் டைம் சேம் எக்ஸாமுக்கு கொடுக்கறதுங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். இப்படி எப்போவுமே நடந்திராத ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம முன் வச்சு சொல்லி தான் ஆகணும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.